பாரத் டாக்ஸி, ஷககர் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் டாக்ஸி சர்வீஸ், இந்தியாவின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவை. இது மத்திய அரசோட ஷககர் சே சம்ருதி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நிர்வகிக்கப்படுது. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கூட்டுறவு நிறுவனங்களை வலுப்படுத்துறதுக்காக மத்திய அரசோட தொலைநோக்கு திட்டம். இது கூட்டுறவு திட்டம்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ இந்த பாரத் டாக்ஸியை வந்து நிர்வகிக்கிறதுக்காக ஷககர் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஜூன் 2025 தொடங்கப்பட்டது. இது வந்து மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பாரத் டாக்ஸிக்கான ஆப்பை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக நவம்பர் 2025 பைலட் பேசிஸில் டெல்லியில் ஒரு 650 டாக்ஸியில் லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் டிசம்பர் 2025 பிற முக்கிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்துவாங்க. 2030க்குள்ளே 1,00,000 டாக்ஸி டிரைவர்ஸை இதில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இதில் 100% வருமானம் வந்து டாக்ஸி ஓனர்ஸ்க்கே போயிடும், அந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கே போயிடும். இதை தாண்டி ஒரு நாமினல் ஃபீஸ் மட்டும் இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து இவங்க ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்கல்ல கமிஷன், இதை விட ரொம்ப கம்மியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறதுனால டாக்ஸி ஓனர்ஸ் வந்து இல்லை ஷேர் ஹோல்டர்ஸாக இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் டாக்ஸி டிரைவர்ஸை சாரதிஸ் அப்படின்னு அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி.